இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தாவீது என்கிற ஒரு தெய்வ மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் யார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்த தாவீது. ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கு முன்னால சவுல் இருக்காரு தெரியும். கர்த்தர் சவுலை தள்ளிட்டாரு. சவுலை அவருடைய ஸ்தானத்தை விட்டு தள்ளின பிறகு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி விரும்புகிறார். ஆகவே சொல்றாரு, தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் பெத்லெகேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன், அங்கே இருக்கிற ஒரு ஆளை தெரிந்து கொண்டேன். இவர் நேர ஈசாய் வீட்டுக்கு வர்றார். இவர் வரும்போது அந்த ஜனங்கள்லாம் ஓடி வர்றாங்க, சாமுவேலுக்கு எதிர்கொண்டு ஓடி வர்றாங்க. வந்து நீர் வருகிறது சமாதானம் தானா? அவங்க கேட்குறாங்க, நீர் வருகிறது சமாதானம் தானா? ஆமா, தத்தளிப்போடு ஓடி எதிர்கொண்டு வந்து நீர் வருகிற சமாதானமா? ஏன்னா தீர்க்கதரிசி வர்றார், ப்ராஃபட் வர்றார், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி வருகிறார். தீர்க்கதரிசி வருகிறார்னா அந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை நேரடியாட்டி வராது, ப்ராஃபட் மூலமா, ஏபோத்து மூலமா, தீர்க்கதரிசியின் மூலமா தான் வரும். தீர்க்கதரிசியின் மூலமா தான் கர்த்தர் ஜனங்களிடத்துல பேசுவார், அல்ல ஏபோத்து மூலமா தான் கர்த்தர் ஜனங்களிடத்துல பேசுவார். இப்போ தீர்க்கதரிசி வரும்போது ஜனங்களை தத்தளிப்போடு ஓடி வர்றாங்க. ப்ராஃபட் வர்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வருகிறார். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? சமாதானமா தான் வர்றேன், பயப்படாதீங்க. நேர ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். வந்த உடனே ஒவ்வொருத்தனா கடந்து போக பண்றார். ஒருத்தன் வந்தோடனே பார்க்குறாரு, வாசிக்கிறேன் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் வந்த போது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். நம்ம மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்ப்போம். இவர் பெரிய ஆளு, இவர்கிட்ட எல்லாம் இருக்குது, இவர் பெரிய எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடியவர், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர், இவரால் முடியும். ஆனா கர்த்தர் அவரை பார்க்கும்போது அவர் பார்வையில அவர் அப்படி இருக்க மாட்டார். நம்ம பார்வையில் அவர் எப்படி இருப்பாரு, கர்த்தருடைய பார்வையில் அப்படி இருக்க மாட்டார். சாமுவேலுடைய பார்வையில எலியாப் வந்து பெரிய ஆளா காணப்பட்டான். கர்த்தரால வெறுத்துட்டாரு. கர்த்தருக்கு அவனை பிடிக்கல, எல்லாரையும் கடந்து போக பண்ணிட்டான். கடைசி கேட்கிறான், எப்பா உன் புத்திரர் இவ்வளவு பேர் தானாப்பா, உனக்கு குமாரர் இவ்வளவு பேர் தானாப்பா? 7 பேரை 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படியாக ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு என்பதாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய்க்கு கேட்டான். 7 பிள்ளைங்க தானோ? இல்லை கடைசி இல்லை, ஒரு பையன் இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை வர சொல்லு, உடனே வர சொல்லு, ஆள் அனுப்பி உடனே அனுப்பி விடுங்க, கூட்டு வாங்க அவனை, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். தாவீது வருகிறார். கர்த்தர் சொல்றார், சாமுவேல் எழுந்து அபிஷேகம் பண்ணு, இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். அபிஷேகம் பண்ணோடனே ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி வந்து விடுகிறார். சாதாரண ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், எல்லாராலும் புறம்பே தள்ளப்பட்டவன், முடியாதுன்னு சொன்ன ஒருவன், நடக்காதுன்னு சொன்ன ஒரு காரியம், அவரை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நம்ம முகத்தை பார்க்கிறோம், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். மற்ற ஜனங்களை பார்க்கிற மாதிரி, மற்றவங்களை பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. அவர் வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒருவர். இங்க அவர் தாவீதை தெரிந்து கொள்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வருவோம் அப்படின்னா, அந்த 49ஆம் வசனத்துக்கு வருவோம்னா, இங்க கோலியாத்துங்கிற ஒருவன் இருக்கிறான், தெரியும். 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு ராட்சிதன், அவர் பெரிய ராட்சிதன், பெலிஸ்திய சேனைக்கெல்லாம் கிட்டத்தட்ட தலைவன் மாதிரி. அவன் சொல்றான், ஒரு ஆள் சண்டைக்கு வா, என் கூட மொத்தமாக ஒரு ஆள் வா,
என்ன ஜெயிச்சிட்டா பெலிஸ்தர் உங்களுக்கு அடிமைப்பா, நான் உங்களை ஜெயிச்சிட்டா நீங்க எங்களுக்கு அடிமை. யாரும் அவன்கிட்ட போறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா அவன்கிட்ட உயரம் எல்லாத்தையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. குட்டி சின்ன தாவீது வர்றான். யாரு? ஜீவனான தேவன் நிந்திக்க இவன் யாரு? நேர புறப்பட்டு போறான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, யுத்தத்துக்கு போனது கிடையாது, பழக்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கியிருந்தாலும் ஆவியானவர் நடத்துகிறார். நேர போறாரு. ராஜாவாகிய தாவீது, யுத்தத்தை நடத்தது ராஜா தான் போனோம். அங்க நிக்கிறவன் கிட்டத்தட்ட பெலிஸ்தீனா இருக்கிற கோலியாத் அவங்களுக்கு ராஜா. கர்த்தருடைய பார்வையில் இங்க யார் ராஜா? தாவீது ராஜா. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். ராஜா போறார், தாவீது ராஜா போறார் யுத்தம் பண்றதுக்கு. ஒரு கவன்ல ஒரு கல்லை வச்சு சுத்தி விடுறான், நெத்தியில படுது. கோலியாத் அந்த இடத்துல விழுந்து விடுகிறான், முகங்குப்புற விழுந்துறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சின்ன தாவீது அவனுக்குள்ளிருந்த ஒரு பெரிய விசுவாசம். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற இந்த கோலியாத்தை காட்டிலும் பெரியவர். சவுல் கூப்பிட்டு சொல்றான், ஐயா அவன் யுத்த வீரன், சின்ன வயசுலே யுத்தத்தை படித்தவன், யுத்தத்தை பழகினவன், உனக்கு யுத்தம்னா ஒண்ணுமே தெரியாது, அதனால போர்க்கவசங்களை போட்டுக்கோ சொல்றான். இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. கரடியை கொண்டேன், சிங்கத்தை கொண்டேன், இதெல்லாம் எனக்கு சிம்பிள். ஜீவனுள்ள தேவனை திந்திக்க இவன் யாரு? இவன் சாதாரண ஒரு ஆள். என் கூட கர்த்தர் இருக்கிறார். அழகா சொல்றார், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு இடத்துல வருகிற, நான் அப்படி வரல, கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நான் வர்றது கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன். ஆகவே அந்த விசுவாசம், அந்த மாபெரும் நம்பிக்கை ஈஸியா கோலியாத்தை வீழ்த்தினது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வல்லமை என் கூட இருக்குது, அவருடைய மகத்துவம் என் கூட இருக்குது, அவருடைய வல்லமை உள்ள மகத்துவத்தினால நான் எது வேணாலும் செய்வேன், எது வேணாலும் என்னை செய்து முடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள் வரும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எப்படி தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், பெரிய நெருக்கங்களாக இருந்தாலும், பெரிய பாடுகளாக இருந்தாலும் அதை கர்த்தரால் மாற்ற முடியும். அவரை விசுவாசிச்சிங்கன்னா போதும், அவரை நம்பினீங்கனாலே போதும். தாவீது அவரை முழுமையாக விசுவாசிச்சான். நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்ககிட்ட வருகிறேன், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்கிட்ட வர்றேன்னு வந்தார். அந்த கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த கர்த்தரை நம்பி விசுவாசிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் ஜெயம் பெறுவீர்கள். குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் பெற உங்களை கர்த்தர் நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. இதே போல பிரச்சனையை போல இருக்கிற எங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை வீழ்த்துவதற்கு, ஜெபத்தின் மூலமாக இதை மாற்றுவதற்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை